தம்பி அப்புறம் எதுக்குள்ள போகிறோம்? இதுக்குள்ள போகிறோமா? சிப்போ அம்மா போகிறாங்க. கைஸ் பாருங்க, செம்மையாக இருக்கா. ஃபுல்லாக வாழை போட்டிருக்காங்க, ஃபுல்லாக சோளம் கைஸ். பாருங்க பாதை எப்படி போகுதுன்னு. ஆமாம், அந்த வழி இப்படிதான் வந்தோம். பாருங்க ஃபுல்லாக சுற்றிலும் ஃபுல்லாக வயல் தான் கைஸ். எவ்வளோ பட்டாம்பூச்சி வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. பட்டாம்பூச்சியோட எண்ணம் வந்து குறைஞ்சிட்டே இருக்காங்க கைஸ். எல்லோ கலர் இருக்கும் கைஸ், அதான் கைஸ் கொஞ்சோன்னு இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஷோ. நாங்கள் பண்ணோம் கைஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம மாமா வீட்டில் வந்து மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் கைஸ். அதாவது மொட்டை அடிச்சு காது குத்த போகிறாங்க. சரி, அதுக்காக வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். என் தம்பி மொட்டை அடிக்க போகிறாங்க. ஆமாம் கைஸ், உனக்கு மொட்டை அடிச்சிடலாமா? தம்பிக்கு மொட்டை அடிச்சிடலாமா? முடி நிறையா. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையா? நான் அடிக்கிறேன். முடி வேணா வச்சுக்கலாம். முடி வெட்டிக்கலாம் கைஸ். சரி, அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் கைஸ் நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். மொட்டை பையனா ஆக போகிறோம். ஆமாம், தம்பி வந்து மொட்டை பையன் ஆக போகிறேன் கொஞ்ச நேரத்தில். ஃபேமிலியோட நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அதே மொட்டை அடிக்கிறோம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப வேணா காமிக்க போகிறேன் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, சூப்பராக இருக்கும். ஆமாம், தம்பிலாம் மொட்டை அடிக்க மாட்டான், இன்னொரு தம்பி இருக்கான், அவன் தான் மொட்டை அடிக்க போகிறான். அவ்வளோதான் கைஸ், நாங்கள் வந்து அங்கே போயிட்டு ரொம்ப வேணா காமிக்கிறேன் கைஸ். பாய் சொல்லு. பாய். தம்பி என்ன சாப்பிட்ற? போண்டாவா? இனிப்பு போண்டாவா? சாப்பிட்டு எப்படின்னு சொல்லு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும்போது இருக்கு. யார் அவர் பேர்? நான் சொல்லுங்க. சிம்பாவா? கைஸ் பாருங்க, எங்கள் வீட்டில் 2 நாய் வளர்க்குறோம். மணி சிம்பாவா? இங்கே பாருங்க, ஆடு, அதுக்கு பின்னாடி வாத்து. இங்கதான் கருப்பேன் குசும்புக்காரன். அங்க பாருங்க. பாருங்க எப்படி சாப்பிடுங்க. புல்லு போய் வயலில் போய் பிடிச்சிட்டு வந்தது. கைஸ் அங்கே மாடியா இருக்கான்ல, அவனுக்கு தான் மொட்டை அடிக்க போகிறோம். நிறைய சேட்டை பண்ணிகிட்டே இருக்காங்க கைஸ். குறைய மாட்டேங்க ஒரு இடத்துல. மேலே இருந்து பாப்பா கூப்பிட்டுருக்கான். நான் கீழே பாப்பா கீழே அவன் தங்கச்சி இருக்கு, அதை அவங்கள்ட்டு இருக்கான். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. தம்பி வெயில் எப்படி தம்பி இருக்கு? மதியானம் மாதிரி செம்மையா வெயில் அடிக்குது பாருங்க. கைஸ் பாருங்க, மணி 8 தான் ஆகுது. அதுக்குள்ள பாருங்க எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. செம்ம வெயில் கைஸ். அங்கே பாருங்க வாத்து மேய்து பாருங்க. அரிசி காலுக்கு அடியில் இருக்கு, இங்கே இருக்கு. அங்கே தான் உட்காந்துருவோம் நாங்கள். அங்கே வரமாட்டேங்குது. தண்ணீர் இருக்கு, அதை போய் குளிக்க. தண்ணீர் இருக்கு கைஸ், அது குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்கான், அதான் தம்பி சொல்கிறான். மாடியா? சரி மாடி போலாம், போ சீக்கிரம் போ. வெயில் பயங்கரமா இருக்கு. அத்தாடி பாருங்க வெயில் அதுவுமா. இங்க பாருங்க எப்படி காஞ்சி போய் கிடக்குன்னு. ஆனால் இங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சு பழைய பொசிஷன் நல்லா இருக்கும் பார்க்க. வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மாதிரி இருக்குது, காஞ்சு போன மாதிரி. ஏன் தம்பி? வெயில் வெயில் பயங்கரமாக இருக்குது.
கைஸ் இந்த வீடியோவா அதையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா வந்து இப்போ கொஞ்ச நாளாவே வெயில் பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக கொளுத்துது. இப்போ தான் வீட்டிலேருந்து வெளியே வந்தேன், அதுக்குள்ள பாருங்க வேர்த்துச்சு எனக்கு அவ்வளோ இது. கோயம்புத்தூர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கோயம்புத்தூரில் ரொம்ப வெயில். அதே மாதிரி ஈரோடு, நாமக்கல், திருநெல்வேலி அங்கிட்டலாம் வெளியே வர முடியல, அந்த அளவுக்கு வெயில் பயங்கரமாக இருக்குது. வீட்டுக்குள்ள ஏசி படுத்தினாலும் வெயிலாக இருக்கும். ஏசி போட்டால் கூட இருக்குதான், அந்த மாதிரி இருக்கான். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு மரமாகட்டும் இல்லை ஒரு செடியாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று வச்சு விட்ருங்க வீட்டுக்கு முன்னாடி, இல்லை வீட்டுக்கு பின் சைடு அந்த மாதிரி வச்சு விடுங்க. இல்லைன்னா இதுக்கப்புறம் வந்து வெயில் குறையாது, எனக்கு தெரிஞ்சு வெயில் அதிகமாக தான் ஆக போகுது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இதுக்கப்புறமாவது மரமாகட்டும் இல்லை வேறு ஏதாவது வச்சாதான் வந்து நம்மளை இந்த வெயிலிருந்து நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ நாங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம் கைஸ். கோயிலுக்கு போயிட்டு சாமியை வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கோயிலை காமிக்கிறோம் கைஸ். அங்கே போயிட்டு தான் வந்து தம்பிக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம். சரி அந்த கோயிலுக்கு தான் எல்லாம் ஃபேமிலியெலாம் போயிட்டுருக்காங்க கைஸ். நாங்களும் அங்கே போக போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க. தம்பி போகலாமா? தம்பி எங்கே போயிட்டு இருக்கோம்? இங்கே குதிரை கடைசியில் போனால் தோட்டம் கைஸ் பாருங்க கைஸ் குதிரை. பாடி கார்டு மாதிரி அங்கே மாப்பிள்ளை வணக்கம்டா மாப்பிள்ளை. பாருங்க கைஸ் வருது நம்மளை பார்த்துட்டு. அங்கே பாருங்க பாடி கார்டு மாதிரி எங்கள் மணி ஆமாம் என் மணி தான் கூட வந்துட்டு இருக்காப்புல. அது பேர் மணி காய். யார் பேர் மணி? இப்போ பண்ணு பாருங்க ஃபேமிலிலாம் போயிட்டு இருக்காங்க, பேசிட்டே போறாங்க. நாய் வளர்க்குறாங்க, அதுக்கு ரொம்ப கடிக்கும். அது ரொம்ப கடிக்குமா? அது போனாலே கடிக்கும் கைஸ். அது தோட்டத்தில் வளர்க்குறாங்களா அந்த நாய், கம்மியாக தான் சொல்கிறாங்க. பாருங்க இது ஒரு கிணறு கைஸ். இது இந்த ஃபார்ம் மாதிரி இருக்கும் காய். இதுக்கு நேரம் நடந்து போனால் கோயில் வந்துடும். என்ன சொல்லு? இந்த பாதையில் போய்கிட்டு இருந்தா ஒரு காடு மாதிரி வரும் கைஸ். காடு மாதிரி காடு இல்லை தோட்டம். அது தோட்டம் சார். தோட்டம் இருக்குமா, அதுக்கு அதுக்கு நடுவில் வந்து ஒரு இது கோவில் இருக்கும். அங்கதான் போகிறோம். ஆவா மாடுலாம் இருக்கு பாரு கைஸ். பாருங்க கைஸ் மாடு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வயல் தான் கைஸ், தோட்டம் தான். இங்கிலீஷ்ல கஃப் கைஸ். பாருங்க மணி என்ன சண்டை போட்டுருக்குது. வாங்க நம்ம போயிடுவோம். பாருங்க கண்ணுக்குட்டி. இப்போ எதுக்குள்ள போகிறோம்? இதுக்குள்ள தான் போகிறோமா? சிப்போ அம்மா போகிறாங்க கைஸ். பாருங்க செம்மையாக இருக்கா, ஃபுல்லாக வாழை போட்டிருக்காங்க. இங்கே ஃபுல்லாக சோளம் கைஸ். பாருங்க பாதை எப்படி போகுதுன்னு. ஆமாம் கைஸ் இது பாருங்க செம்மையாக இருக்கா. அங்கே பாருங்க மணி வந்துட்டாப்புல. போகிறது தெரியுதா உங்களுக்கு? சரி போ, கீழே பார்த்து போ. செம்மையாக இருக்குது. வழுக்குது, பயங்கரமாக வழுக்குது. ஏன்னா வந்து நேற்றும் மழை வேறு பெஞ்சா செம்மையாக வழுக்குது. போ தம்பி முன்னாடி போயிட்டுருக்காங்க கைஸ். போயிட்டுருக்கோம். அது அங்கே தான் கோயில் இருக்குது. நான் கோயிலுக்கு பக்கத்தில் போயிட்டு காமிக்கிறேன். தம்பி பயங்கரமாக வழுக்குதுடா. கோயில் அங்கே போயிட்டு காமிக்கலாம் கைஸ். அங்கே இருக்குல்ல அதான் கைஸ் கோயில், அம்மன் கோயில். முன்னாடி பெரிய கிணறு வேறு இருக்கு கைஸ் பக்கத்தில். அதெல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன். எப்படி பேக் கேமரா காமிக்கிற மாதிரி கைஸ். பாருங்க இதான் நம்ம வந்த வழி. இப்படிதான் வந்தோம். பாருங்க ஃபுல்லாக சுற்றிலும் ஃபுல்லாக வயல் தான் கைஸ். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க பூ பார்த்தீங்களா, இதைத்தான் வளைச்சிருக்காங்க. இங்கே பாருங்க இது நல்லா இருக்கு பாருங்க. சுற்றிலும் கிரீன் கலர்ல இருக்கு, ஃபுல்லாக மரமா செம்மையாக இருக்கு. கண்ணுக்கு எத்தனை தூரம் ஃபுல்லாக வந்தாச்சு கைஸ். சூப்பராக இருக்கு கைஸ். நாங்க தெரியுதுல்ல அதான் கைஸ் கோயில். ஃபேமிலியில் அங்கே போயிட்டாங்க. அழகா இருக்குது பாருங்க, கோழி கொண்டை இருக்குல்ல அது மாதிரி இருக்கு பாருங்க. நானும் தம்பியும் பேசிட்டே போயிட்டு இருக்கோம். செம்ம ஜாலியாக இருக்குல்ல தம்பி. கிராமத்துக்கு வந்தாலே இந்த ஃபீல் தான். வெயில் தான் மண்டையை பழகுது.
கைஸ் இங்கே பாருங்கள் டியூப் போட்டிருக்காங்கல்ல, இதான் வந்து அந்த வயலுக்கெல்லாம் வந்து தண்ணி விடுவாங்க, இதில் தான் விடுவாங்க தண்ணி. அந்த கேணி இருக்குல்ல கைஸ், அங்கேருந்து இந்த பைப் போய் தண்ணி அங்கே வந்துடும். இதுலாம் கேணிலேருந்து தண்ணியிலேருந்து எடுப்பாங்க. பாருங்க கைஸ், தம்பி சொல்கிறான். இங்கே பாருங்கள், இங்கே தான் போட்டிருக்காங்க பாருங்கள். உள்ளே இறங்கக்கூடாது, அப்படியே மேலே மட்டும் காமிக்கிறேன் பாருங்க கைஸ். பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க தெரியும் உங்களுக்கு, என்னன்னு பேர் தெரில கைஸ். ஸோ அதான் அப்படி காமிச்சிட்டு இருக்கேன். பாருங்க கிணறு பெரிய மீன் கேசாங்க பாருங்க, ஓரம் மீன் இருக்கு தெரியல, ஆனால் ஃபோனில் நான் உள்ள ஆளாங்க நிறைய இருக்கு கைஸ், ஆனால் தெரியுதாங்க உங்களுக்கு. இது கோயிலோட கிணறு கைஸ். இது இல்லை பார்க்கவே பயமா இருக்கு. கேசாங்க பாருங்க, பொங்கல் வச்சுட்டு இருக்கோம், ஏன்னா காது குத்துறதுக்காக. சரி அப்படியே அவங்க போவோம். இருக்கிற இறங்கு கைஸ், பாருங்க போ 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 போ. கைஸ் இதான் கைஸ் அந்த கோயில், அம்மன் கோயில். இங்கே பாருங்க பொங்கல் வச்சுட்ருக்கோம். பாருங்க கைஸ் பொங்கல் வச்சுட்ருக்கோம், பாடி தான் வச்சுட்ருக்காங்க, செம்மையாக இருக்குது. வீட்டில் இருந்து கோயிலுக்கு வர்றதுக்குள்ளே தண்ணி எவ்வளோ குடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. முடியல, வெயில் பயங்கர வெயிலாக இருக்குது. சீக்கிரம் குடி. போட்டு வா. போட்டு வா. சரி போயிட்டு வா. இங்கே பாருங்க மணி வந்துட்டான், நமக்கு முன்னாடியே வந்துட்டான். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சரி போட்டு வரல. எஸ் இங்கே பாருங்க ஆலமரம் செம்மையாக இருக்குது. அழகா கொடுத்துருக்கா பாருங்க. பாருங்க கைஸ், மரம் எவ்வளோ நிழல் கொடுக்குது பாருங்க. ஃபுல்லாக அது ஃபுல்லாகவே நிழல் தான், மரத்தோட ரிஃப்ளெக்ஷனு செம்மையாக இருக்குது. மரம் பாருங்க எவ்வளோ பெரிய மரம்னு. தயவுசெய்து சொல்கிறேன், மரத்தெல்லாம் வெட்டிடாதீங்க கைஸ், ஏன்னா மரம் ஒன்று தான் நல்லதுக்கு. அப்பா தம்பிங்க வா மரத்துக்கு. கைஸ் இங்கே பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது. அப்பா நடந்து வந்து இந்த ஒரு மரத்தில் நிற்கிறது தான் நிழல், செம்ம நிழல். ஃபுல்லாக அங்கிட்டு ஃபுல்லாகவே நிழல் இல்லை கைஸ். மரம் இருக்குது ஆனால் நிழல் அவ்வளோவா இல்லை. ஆலமரத்தில் தான் நிழல் பயங்கரமாக கிடைக்கும். செம்மையாக இருக்கா? செங்கிட்டு வா, இப்படி வா. நினைச்சு பாருங்க, அந்த மஞ்சள் பாய்ஸ்ல கிணறு இருக்கும்ல, குணா கேவ், அந்த மாதிரி இங்க ஏதாவது கேவ். தம்பி சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், ஏன்னா மஞ்சுளம் பைக்ஸில் வந்து அந்த குணா கேவுக்குள்ள விழுவோம்ல, அது மாதிரி இங்கே எதுவும் கோகை இருக்குமா உள்ள விழுவோமான்னு பார்க்கலாம். நக்கல்யா அவனுக்கு அப்படிதானே? அப்படியே அங்கிட்டு போயிடலாம். கைஸ் நம்ம வந்து நம்ம சிட்டி சைட்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு வேலி இல்லை காம்பவுண்ட் சர்வீஸ் நம்ம வந்து இதை வச்சு அடிச்சிருப்போம் நம்ம இடத்த. ஆமாம் இங்கே பாருங்க சுற்றி மரத்தை வச்சு இது பண்ணியிருக்காங்க, வேறு ஃபுல்லாக மரம் தான். கரெக்டாக வந்து அவங்க எந்த இடம் எங்கே முடியுதோ கரெக்டாக அது வரைக்கும் செம்மையாக இருக்குது. கொஞ்சம் என்னமோ சொன்னீங்களா சொல்லு, மக்கள்கிட்ட சொல்லு. பட்டாம்பூச்சி ஏதோ இல்லைன்னு சொன்னீங்களா சொல்லு. ஆமாம் கைஸ், பட்டாம்பூச்சி வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. பட்டாம்பூச்சியோட இன்னும் வந்து குறைஞ்சிட்டே இருக்காங்க கைஸ். எல்லோ கலர்
கலர் இருக்கும் கைஸ். அதான் கைஸ் கொஞ்சோன்னு இருக்கு கைஸ். எல்லோ கலரில் இருக்கிறது. தம்பி நான் சின்ன பிள்ளைலாம் எல்லோ கலர் வட்டாம்பூச்சி இருக்குல்ல, எப்படி பண்ணலாம் அதெல்லாம் பிடிச்சா விளாடுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ பறக்கவே இல்லை. ஆமா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஃபுல்லாக காக்கா கூடு குருவி கூடலாம் இருக்கு. கைஸ் இங்க பாருங்க. ஃபோனில் தெரியுமான்னு தெரியல கைஸ். புலிக்கோட்டை காமி புலிக்கொட்டை கைஸ் பாருங்க. இது கைஸ் குட்டி கைஸ் நிறைய இருக்கு மேல. கீழே நிறைய இருக்கு. நான் ஃப்ரெஷ்ஷா வாங்கி இருக்கு. கைஸ் இங்க பாருங்க. சாப்பிடுவாங்க தம்பி, சாப்பிடலாமா? சாப்பிடு பார்க்கலாம். கைஸ் தம்பி சாப்பிட்றான் பாருங்க. இது மக்கள்கிட்ட காமிச்சு காமி. கைஸ் பாருங்க புலி தம்பி சாப்பிட்றான். இது இப்படி உள்ள இந்த கைஸ் எடுத்துனேன். இது சாப்பிடு ஆயில் வை. என்னாச்சு ரொம்ப பிடிக்குதா? நல்லா இருக்கு கைஸ். பிடிக்குது ரொம்ப. அப்போ இங்கே ஒன்றுமே இல்லை கைஸ். இதில் இந்த பிள்ளைங்க கைஸ் பாருங்க புலி. கைஸ் நான் டிரா பண்ணுவேன். செம்ம புளிப்பா இருக்கு. வாயில வைக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் பழுத்து இல்லை கரெக்டாக தான் இருக்கும். ரொம்ப இருக்கு. குழம்புலாம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபுல்லாக ரொம்ப புளிப்பாக இருக்கு. கைஸ் நான் இதே மாதிரி ஒரு கொட்டை இருக்கும் கைஸ். அதை நான் வீட்டை டிரா பண்ணிருக்கேன். அதில் நான் இந்த மாதிரி கொட்டை இருக்கும். ஆமாம் புலிக்கோட்டையை வந்து தம்பி வரைஞ்சிருக்காங்க கைஸ். அதானே அந்த புலிக்கொட்டையிலேயே ஒரு ஆர்ட்டுமாக வரைவேன். கைஸ் தம்பியை போய் சொன்னோன்னா நிறைய இது வரைஞ்சிருக்கானே, நிறையா வரைவான். ஒரு ஆளே பக்கத்தில் நிற்கிறாங்கன்னா முக்கால்வாசி அவங்கள மாதிரியே வரைஞ்சிருவான். அந்த வரைஞ்ச ஃபோட்டோலாம் காமிக்கிறேன். அது தனியாக ஒரு புக்கே போட்டு வரைஞ்சிருக்கான். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 6 புக்கு இருக்கு கைஸ் என்கிட்ட. 6 புக் வச்சுருக்கான். மணி இங்கே வா, இங்கே வாங்க கைஸ். பாருங்க கைஸ் கூப்பிட்டு வராப்ல. வாங்க அங்கே பாருங்க ஓடுதுங்க. எங்கே உன் தம்பி எங்க? உன் தம்பி எங்க? தம்பி எங்கடா? இம்பா எங்கடா? தங்கச்சி எது? தம்பி எது? மயில். கைஸ் அங்கே பாருங்க மயில் வந்திருக்கான். மயிலை காமிக்கிறேன். ஓடு 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 ஓடுறேன் பாருங்க. கைஸ் தெரியுதா உங்களுக்கு மயில்? அங்கே பாருங்க. நான் அங்கே பாருங்க தெரியுது தெரியுது தெரியுது. இதை பார்த்தா கைஸ் நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கு. உள்ள மயில் இருக்கு கைஸ். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 100 இருக்கும். 100 இருக்கும். நாங்கள் ஓடணும்ல மயிலை பார்த்து. பாருங்க அதை பார்த்து விழுந்துருக்கான். தம்பி முட்டை ஆயிட்டாரு. அதே பார்த்துட்டு இருக்க ஆயிட்டாரு. பாருங்க 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 தோட்டி எப்படி ஓடுதுங்க. நின்றுச்சு கைஸ். பாருங்க காவலுக்கு எப்படி நிற்கிறானு. நான் எங்க போறோம் சுத்தி வந்துடும். ஒரு நாய் கூட பக்கத்தில் விட மாட்டாங்க கைஸ். கைஸ் வீட்ல ஒரு நாய் இருந்துச்சு கைஸ் சிம்பானு. அதுக்கு முடியலனால வீட்ல படுத்துருக்கு. ஆமாம் அது காது குத்துறதுக்கு வந்து ஒரு 10 மணிக்கு மேலே தான் காத்து குத்துவாங்க போல. அதுக்கு சும்மா தான் வந்திருக்கோம். சரி இந்த நிழலுக்கு அதுவுமா புலிக்கோட்டையை வச்சு கேட்ச் பிடிச்சி விளையாடலான்னு பார்க்குறோம் கைஸ். நான் தம்பியும் விளையாடலாமா? நீங்க பாருங்க. ஆமாம் விளையாடலாம். கீழே பார்த்து பின்னாடி விழுந்துடாத கைஸ். தூக்கி போட போகிறேன் பாருங்க. பேக் கேமரா பாருங்க கைஸ். ஐயோ கைஸ் மிஸ் பண்ணிட்டேன். சரி போடு 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 நான் போடு. 4 கிலோ போட்டேன். எனக்கு பாருங்க. எனக்கு பாருங்க. கேட்ச். குட்டி அடிமா பிடிக்க முடியல. இந்த பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டேன். கேட்ச். தம்பி பிடிச்சிட்டேன். கேட்ச். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? A few moments later. கைஸ் அப்படியே பின்னாடி வரல. அவனுக்கு தான் மொட்டை அடிக்க போகிறோம். தம்பி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்கிறா. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கைஸ் இந்த இவனுக்கு தான் மொட்டை அடிக்க போகிறோம். அவனுக்கு தான் நீ மொட்டை அடிக்க போகிறோம். கூச்சப்படுறான். அதனால அதுக்கு வெக்க வெட்டி போகல. அவனதான் பிடிச்சி மொட்டை அடிச்சிட வேண்டியதேன். என் பிஏ உனக்கு பிடிச்சி மொட்டை அடிச்சிடலாம்ல. முடியாது. அடுத்த மணி மொட்டை பையன் தான் போட போகிறோம்.
கைஸ் பாருங்க கைஸ் இவளுக்கு தான் சேர்ந்து மொட்டை அடிக்க போகிறோம். எப்படி தூங்குறா பாருங்க. தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது முடியே இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன் தம்பி மொட்டை அடிக்கும் கத்துவாளா? முடியல நீ கத்துனியா? காது குத்தும்போது மாமா அம்மா பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ் வீடியோவில். அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணேன். அவ்வளோ கைஸ் மொட்டை அடிக்க போகிறோம். அப்படியே இல்லை எப்படின்னா பாப்பாவை அப்படியே பழக்க வைக்கவா இல்லை இப்படியே கொடுப்போம்? தோல்பட்டிலே கொடுங்க. தோல்பட்டிலே சாப்பிடி ஆளுங்காக தோப்பா நிற்க வச்சு அடிச்சுக்கலாம். தோல்பட்டியில் தட்டி கொடுங்க, நான் அடிச்சுக்கிறேன். கையில் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஏய் வா மொட்டை அடிக்கிறாங்க. அப்ப முடியும் ரைட் அந்த லாஸ்ட் எது சவுண்ட் விடாதீங்க. இந்த வீட்டுல இருக்கல அவளே லாஸ்ட் கீழே வந்துரு. தட்டாது அவன் அழுக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். காது இருப்ப அழுத நான் அழுகவே மாட்டேன் இருக்கேன். காது விட்டுறப்ப இப்படி திருப்பிக்கியா கழுத்தை இப்படி திருப்பிக்கியா நீங்க தூக்கிடுங்க. அவ்வளவுதான் ஒண்ணும் இல்ல. அந்த பக்கம் தான் படுக்கணும், அங்க திரும்பி படக்கூடாதா? சட்டை கழட்டிக்கிறியா? எல்லாம் பார்ப்பாங்க, டான்ஸ் பார்ப்பாங்க. சட்டை கழட்டிக்கலாமியா? அண்ணனுக்கு சரி. ஆதி முக்காவாசி அடிச்சுட்டா தூங்கு ஆடக்கூடாது. சுளிக்க கூடாது. மொட்டை எடுத்தா ஒரு மண்டை சேர்த்து தெரியல மாதிரி A few inches later. எடுக்கலாமா? எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ போட்டோ எடுக்கிறேன். அடிச்சாச்சு. அடிச்சிடாதா? மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? புளிய கையெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ பாருங்க எத்தனை வச்சிருக்கேன். கேட்டேன் அம்மா நாங்க காணோம். அங்க பாரு யாருன்னு கேட்டேன் அம்மா நாங்க இல்லையா? சங்கட்டு மொட்டை அடிச்சிட்டு இருக்கோம். அப்படியே 2 நாட்டு மன்னர்கள் மீட் பண்ணிக்கிறீங்க. ஒரு அழுகிறாரு.
அங்க அது கை அது அங்க அண்ணன் பாரு மாமா பாரு கை வைக்காங்க என்னடா ஜூஸா அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. சாமி கும்பிட்டு பொங்கல் வாங்கிட்டு வந்தாச்சு உள்ள இருந்து. அந்த ஆலமரத்துக்கு கீழே வந்து உட்காந்து சாப்பிட போறாங்க கைஸ். தம்பி சாப்பிட போறான். சாப்பிட்டு எப்படின்னு சொல்லு. பொங்கல் சாப்பிட்டியா? பொங்கல் சாப்பிட்டியா? சூப்பரா இருக்கா? சரி சாப்பிட்டு வந்து கிரிக்கெட் விளையாடணுமா? சரி சாப்பிடு. ரைஸ் இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஆ சரி. சூடாக நல்லா இருக்குல்ல? ரொம்ப சூடா இருக்கு. சூடாக இருக்கு. மொத்தம் அடிச்சிட்டு இப்போ காது குத்த போகிறாங்க. காது குத்துறதுக்கு வேறு கோயிலுக்கு போகிறாங்க கைஸ். அடுத்து அங்கே தான் போயிட்டு இருக்காங்க. நான் சாப்பிட்டு உங்களுக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒன்றா காமிக்கிறேன் கைஸ். ஏன் சாப்பிடுதா? தாவம் இல்லை கைஸ். ஏ சங்கர தம்பி ஒருத்தர் வரான். கைஸ் கோயிலை விட்டு கிளம்பியாச்சு கைஸ். முன்னாடி போயிட்டு இருக்காங்க தெரியும் உங்களுக்கு. சாய் சொல்லு. மருந்து அடிக்கிறாங்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? தம்பி அங்கே போயிட்டு இருக்கான். அடுத்து நான் வந்து காது குத்துறது வந்து உங்களுக்கு காமிக்க போறேன் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஜஸ்ட் ஒரு காது குத்துற வீடியோ தான், வேற ஒன்றும் இல்லை. வேலை இல்லாமல் ஃப்ரீயாக உட்காந்துட்டு நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அதுதான் வீடு தான் போயிட்டு இருக்கேன். அங்கே போய் நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். A few moments later. நம்ம ரெண்டே தெரியாம இப்படி எடுத்து ஆன் பண்ணிட்டே போ. நீ நாங்கள் போய் கோயிலுக்கு போகிறோம். அவங்களுக்கு காமிக்கிறேன்னா அங்கே அண்ணன் வராங்க. இருக்கோம் இன்னொரு கோயிலுக்கு சொன்னேன்ல, அங்கே தான் போய் காது குத்துற மாதிரி. சரி சொல்லி பேக் கேமரா காமிக்கிறேன், பார்த்துட்டே வாங்க.
சொல்லு எதுவும் கோயில் சரி உள்ள போய் காமி அப்படி போடுங்க அவன் அது மட்டும்
மொட்டை அடிச்சு காதெல்லாம் குத்திட்டாங்க என் தம்பி. ஆனா எல்லாருமே அழுதாங்க 2 பேரும். 2 பேருமே அழுதுட்டாங்க கைஸ், பயங்கர அழுக. உள்ளதான் இருக்காங்க. இனிமேல் தான் வந்து காது குத்திட்டு அடுத்து சாப்பிட்டு கிளம்புறது தான். நான் அடுத்த உண்மை வேணா காமிக்கிறேன் கைஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. தம்பி உனக்கு காது குத்திடலாமா? காது குத்திடலாமா? அடுத்த வாட்டி இவனுக்கு மொட்டை அடிக்க அடுத்து ஒரு 2 உனக்கு சேர்த்து மொட்டை அடிக்க போகிறோம். ஒன்று காது குத்தல கைஸ், இனிமேல் காது குத்த போகிறோம். அடுத்து ஒரு 2 பேருக்குமே காது குத்துற மாதிரி வீடியோ வரும் கைஸ். அடுத்து வீடியோ திறந்து பாருங்க. 3 தானே வரும். ஆமாம் கைஸ், அடுத்து நாங்கள் வந்து சாப்பிட்டு அடுத்த ஒன்று போய் வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சாச்சு கைஸ். இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட்டால வீடியோ எடுக்க முடியல கைஸ், ஏன்னா வந்து எல்லாருமே இருந்தாங்க. வீடியோ எடுத்த ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க முடியல. ஆனால் சாப்பிட்டோம். நானும் தம்பி சாப்பிட்டேன். சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு நல்லா இருந்துச்சு. வீடியோ வந்து ஒரு சில்லான விளாக் தான். என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் கைஸ். அதுக்கு டாடா பை, டேக் கேர், பை சொல். பாய் கைஸ், பாய் கைஸ், பாய்.